இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 109 பேருக்கு பணி நியமன ஆணையம் வழங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைக்கிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன பதிவு செய்யும்? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு துறைகள் மூலமாக புதிதாக செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் போன்றவற்றை தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்து வருகிறார். குறிப்பாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 527 கோடி 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 207 கோடி 90 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 4 வணிக வளாகங்களையும் காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதே போல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை வெளிவட்ட சாலையில் இருக்கக்கூடிய மீஞ்சூர், வெள்ளனூர், வரதராஜபுரம், திருநாகேஸ்வரத்தில் 11 கோடியே 46 லட்சம் ரூபாய் செலவில் 4 உடற்பயிற்சி பூங்காக்கள் மற்றும் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் தியாகராய நகரில் சோமசுந்தரம் விளையாட்டு மைதானம் ஆகியவற்றையும் திறந்து வைத்திருக்கிறார். 255 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 புதிய திட்டப் பணிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சு பணியில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சார்நிலை பணியினுடைய செயல் அலுவலர்கள் பணியிடத்திற்கும் 29 நபர்களுக்கு, அதே போன்ற தொகுதி 4 நிலையிலான இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு 44 நபர்களுக்கும், தட்டச்சர் பணியிடங்களுக்கு 24 நபர்களுக்கும், சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடத்திற்கு 12 நபர்களுக்கும் என ஒட்டுமொத்தமாக 109 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். சிவா, விவரங்களுக்கு நன்றி.